அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மஞ்சுளா அசோக் பேசுகிறேன். ஏஎல்பி அஸ்ட்ராலஜில இப்போ ஒரு பெண் ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது இந்த பெண் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5/5/1986 பிறந்திருக்காங்க. நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 5:57. பிறந்த ஊர் அப்படிங்கிறது திருச்சி. ஸோ இவர்கள் வந்து நம்மள்ட்ட என்ன கேள்வியா வந்திருக்காங்க அப்படின்னா, இவர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு எப்பொழுது நடைபெறும் அப்படின்ட்டு. ஏன்னா கல்யாணம் ஆகவே ஒரு 10 வருடம் ஆகப்போகுது. குழந்தை பிறப்பு தாமதமாயிருக்கு. உங்க குழந்தை உண்டா? அப்படின்ற மாரி இவர்கள் கேள்வி எழுப்பிட்டீங்கன்னா. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அவர்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்ததில பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமாக இருக்கு. ஸோ மேஷ லக்னத்திலேருந்து அவர்கள் வயதுக்கு ஏற்ப தற்சமயம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஏஎல்பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிறதுல எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிம்மத்திலிருந்து நடக்குது. ஸோ சிம்மம் அப்படிங்கிறது இந்த சிம்மத்தினுடைய அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவான். சூரிய பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா, 9ஆம் வீட்ல நல்ல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். ஸோ இவர்கள் வந்து எந்த மாரி கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியம் உண்டா அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறது இந்த லக்னத்தை பொறுத்தவரைக்கும் இந்த லக்னாதிபதி சூரியன் 9ல இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த இதுலயும் எடுத்துக்கலாம். மேலும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது 5ஆம் பாவகத்தை ஒட்டி நமக்கு வர்றதுனால, இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது இந்த ஏஎல்பிலேருந்து பார்க்கும்போது 5ஆம் பாவகம்ங்கிறது நமக்கு தனுஷாக வருது. ஸோ இந்த தனுசு பாவம் அப்படிங்கிறது இதனுடைய அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய அதிபதி வந்து குரு பகவான். ஸோ இந்த குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது அவரும் ஒரு நல்ல இடத்தில் இருக்கிறார். மேலும் இந்த ஏஎல்பியில அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக லக்னத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் வந்து பார்க்கிறார் அப்படின்றதுனால இவருக்கு வந்து சந்தான பாக்கியம் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மேலும் உடல் ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்கா குழந்தை பிறப்புக்கு, அது அப்படிங்கும்போது இந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படிங்கும்போது, மேலும் பார்த்தோம்னா 8ஆம் பாவகம் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 5, 8க்கும் உரியவரே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான். ஸோ அந்த குரு பகவான் 7ல் இருக்கிறார் அப்படிங்கும்போது பாக்கியம்னு சொன்னோம். ஆனா இந்த 8ஆம் பாவகத்துக்கு 7 அப்படிங்கிறதுனால, இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு விரய செலவு அப்படிங்கிற மாரி நமக்கு காமிக்கும். ஆக இவர்களுக்கு குழந்தை பிறக்கணும் என்றால், ஒரு மருத்துவ செலவு செய்த பிறகு, அந்த மருத்துவ செலவு மூலம் இவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு என்று நம்ம வந்து சொல்லியிருக்கோம். மேலும் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய இந்த அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிர பகவான். ஸோ இவரும் வந்து ஒரு 10ன்ற ஸ்தானத்துல இருக்கனால, இந்த குழந்தையை நினைத்து இவர்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தோடயே இவர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இவர்களுக்கான கேள்வி அப்படிங்கும்போது சந்தான பாக்கியம் அவர்களுக்கு உண்டா அப்படிங்கிறதுனால, இவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. மேலும் அவர்களுக்கு வந்து இந்த மருத்துவத்திற்கான செலவுகள் மூலமாக தான் இவர்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும். அதுவும் அவர்கள் குழந்தை பிறக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 24ஆம் வருடத்திற்கு மேல், அதாவது பிப்ரவரி 24ஆம் வருடத்துக்கு மேல் 21 தேதிக்கு மேல் இவர்களுக்கு பிறக்க வாய்ப்பு உண்டு என்பது ஏஎல்பி ஜாதகம் மூலமாக நாங்கள் கணித்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் கூறிக்கிறேன். நிச்சயமாக இவர்களுக்கு இதுக்கு மேல் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வு. நன்றி. இந்த கலையை கற்றுக் கொடுத்த பொது உடைமை தெரியாதவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.